வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரவா இட்லி. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது நம்ம உப்பு போட்டாச்சு. ஒரு கப்பு ரவை சேர்த்துருக்கேன். ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு தயிர் ஊற்றணும். இதே போல் 2 கப்பு, ஒரு கப்பு நம்ம தயிர் இது ஊற்றிருக்கோம். ஒரு கப் ரவை போட்டிருக்கோம். 2 கப் தயிர் ஊற்றணும். இது மாதிரி கட்டியாக இருக்கணும் தயிர். பேக்கிங் சோடா, அதாவது சோடா மாவு, நம்ம ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அந்த ஆப்ப சோடா மாவு, அதை இதே பவுலில் போட்டிருக்கேன் நான். இந்த தெரியுதா, பவுட்ரு போட்டிருக்கேன். அதில் நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. அப்போ தான் ஒரே இடத்துல போய் மாவு மாட்டாது, அப்புறம் மஞ்சளாக இருக்கும். இப்படி கரைச்சி போட்டிங்கன்னா 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் தண்ணி போதும். நல்லா கரைச்சிட்டு அப்புறமா இதில் ஊற்றிட்டு கலக்குனிங்கன்னா எல்லா இடத்துலையும் படும். அதே நேரத்தில் ஒரே இடமா நின்றுச்சுன்னா மஞ்சளாக இருக்கும். அந்த ஒரு இடம் மட்டும் மஞ்சளாகிடும். இதுக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டே போட்டோம் நம்ம. இப்போ நல்லா கரைச்சிட்டு இதை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்துக்குவோம். கலந்துட்டு காட்டுறேன். இந்த மாதிரி மாவை நல்லா அடித்து கலரிக்குங்க. அப்போ தான் நல்லா அந்த சோடா மாவு தயிர் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி வரும். நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இதில் நீங்கள் கேரட்டு, கொத்தமல்லி, அந்த பீன்ஸு எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி வேணால் அது கூட நீங்கள் போட்டுக்கோங்க. காய்கறியெல்லாம் போட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் இதில் கட் பண்ணிவிட்டு நம்ம இட்லியாக ஊற்றிடலாம். அது மசாலா இட்லி மாதிரி இருக்கும். இது நம்ம நார்மல் இட்லி எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருக்கும். ரவா இட்லி நல்லா சோடா மாவு போட்டுட்டோன்னா அதுவே நீங்கள் ரொம்ப நல்ல தரமானதுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. சோடா மாவு ஜாஸ்தியாக போட வேணாம். நீங்கள் எவ்வளோ மாவு கலர்றீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தட்டில் எண்ணெய் தடவிடலாம். நல்லா எண்ணெய் எல்லா பிளேட்லேயும் நல்லா எண்ணெய், நெய் எது வேணால் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த இடத்துல கூட நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் கீழே வச்சுட்டு மேலே மாவு ஊற்றுனீங்கன்னா மேலே தெரிகிற மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே வேணால் கூட இந்த மாதிரி காய்கறிலாம் வச்சுக்கலாம். கீழே வச்சுட்டு நீங்கள் மாவு ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் ஊற்றிட்டு மேலுக்காகவும் மாவு ஊற்றிக்கலாம். காய் வச்சுக்கலாம். இந்த மேலே கேரட்டு, அப்புறம் பீன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வதக்கிட்டு அந்த இட்லிக்கு ஊற்றிட்டோம் இல்லையா, இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போட்டோன்னா கொஞ்சம் டெக்கரேஷனாக ரொம்ப அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் நார்மலாக தான் ஊற்றுறேன். நீங்கள் நார்மலாக இட்லி ஊற்றும்போது கூட அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். நார்மல் இட்லியில் கூட நம்ம அந்த காயெல்லாம் சேர்த்து வைக்கும்போது அது நல்லா ஒரு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ஒரு விருந்தாக இருக்கும். நம்ம யாருக்காவது நம்ம கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்கள் மேலே டெக்கரேஷன் பண்ணிடலாம். இல்லை நம்ம வீட்டில் எப்பவும் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணுறேன். அதனால் நீங்கள் அப்படி பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் வெறும் சும்மா ஒரு அலங்காரத்துக்காக ஒரு கொத்தமல்லி கூட ஒரே ஒரு இலை கூட நீங்கள் மேலே 4 பக்கமும் வச்சுட்டா அந்த ஒயிட்டுக்கு க்ரீன் கலர் ரொம்ப நல்லா எடுப்பாக இருக்கும். இப்போ நான் ஒரே ஒரு முந்திரி மட்டும் வைக்கிறேன்.
இந்த மாதிரி எல்லா பிளேட்லேயும் ஒரு முந்திரி வைக்கிறேன் நான். இது வந்து நல்லா பொங்கி நல்ல பெரிய இட்லியாக வரும். அதனால் முக்காவாக ஊற்றிக்கங்க. இட்லி தட்டில் நிறைய ஊற்றுனீங்கன்னா பொங்கிடும், அதாவது புஷ்ஷுன்னு வரும். நம்ம சோடா மாவு சேர்த்ததுனால இட்லி நல்லா உப்பி வரும். அதுக்காக 3/4 நீங்கள் வந்து மாவு ஊற்றிக்கங்க தட்டில். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு. ஒரு அர்ஜென்ட்டுக்கு வீட்டில் மாவு இல்லை, தோசை மாவு இல்லை, இட்லி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் ரவையை வச்சு இட்லி ஊற்றிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சோடா மாவு மட்டும் பார்த்து போட்டுக்குங்க. ரொம்ப போட்டிங்கன்னா மஞ்சள் ஆகிடும் இட்லி. கம்மியாக போட்டிங்கன்னா உப்பாது, சாஃப்டாக வராது, கல் மாதிரி இருக்கும். அதனால தான் கரெக்டாக ஒரு இட்லி பாத்திரத்துக்கு எனக்கு 16 இட்லி வரும். இந்த 16 இட்லிக்கு நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கோங்க. அதுவே நீங்கள் வந்து அதாவது கேக்குக்கு நான் போட்ட மாதிரினா 1/4 டீஸ்பூன் போதும். பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க சோடா மாவு மட்டும். இப்போ நம்ம இட்லி தட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லா இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், நம்மளோட முந்திரி வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் நம்ம கொத்தமல்லிலாம் வச்சோன்னா இன்னும் அழகாக இருக்கும். எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.